வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே ஈஸியான 10 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இருக்க இட்லி தோசை மாவை வச்சு ஸ்டஃப்டு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்ன உள்ள நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஆனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னே ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு இருக்கிறதுனால ஸ்டஃபிங்க்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ பைண்டிங்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் இது நல்லாயிருக்கும். 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, மல்லி இலை. ஊறின ஜவ்வரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிய போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வடிய போட்டுருங்க. அதை இப்போ அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலையெல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவை அப்படியே பிளெயினாக எடுத்துக்கோங்க. எதுவும் சேர்க்க வேண்டாம். குழி பணியாரக்கல்ல எண்ணெயை சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக தோசை மாவை அதில் சேர்க்குறேன். எல்லா குழியிலையும் ஈவனாக ஒரே சைஸாக. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க ஒரு உருண்டையை அது மேலே வச்சுருங்க. எல்லாத்துலேயும் அதே மாதிரி. இப்போ அது மேலே மாவை சேர்த்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. நல்லா கிறிஸ்பாக உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாமையே பணியாரம் ரெடி ஆயாச்சு. ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. ஒரே மாதிரி எப்பயுமே வெஜிடபிள் சேர்த்து பண்ணாமல் இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். மாவு இல்லை அப்படின்னா மட்டும் யோசிக்காமல் மாவு இருக்கும் போதே வேறு என்னெல்லாம் அந்த மாவில் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து பாருங்கள். நமக்கு டைமும் சேவ் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ண மாதிரியும் இருக்கும். உள்ளே இருக்குன்னே தெரியல பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி பார்க்குறேன். உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த ஸ்டஃப்டு பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான மற்ற குயிக் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். தேங்க்யூ.